குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறதற்காய் நாம் நன்றி செலுத்துவோமா? நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துவோமா? அழகாய் தீரல் தீரலாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆராதிப்போம் அந்நாளினிலே. மகிமையினாலது 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 மகிமையின் நாளது இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். இயேசுவின் இரத்தத்தினாலே மாபெரும் மீட்பை அடைந்தோம். வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. வெண்ணாடையை தரித்து கொண்டு ஆர்ப்பரிப்போம் அந்த நாளினிலே. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மகிமையினாலது 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 பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். பெயர்கள் எழுதப்பட்டோர் புண்ணிய தேசம் காண்பார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். அங்கே ஒரு பாதை உண்டு, தூயர்கள் அதிலே நடந்து செல்வார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் தீரல் தீரலாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன் அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆராதிப்போம் அந்நாளினிலே. மகிமையினாலது 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 இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். இயேசுவை பற்றி கொண்டோ அந்நாளில் பலனை காண்பார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். உலகத்திலே துயரப்பட்டோர் உன்னதத்தில் அன்று கனம் பெறுவார். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாம் சேர்ந்திடுவோம். அழகாய் தீரல் தீரலாய் வெண்ணாடை அணிந்தோர் கூட்டத்துடன்
அன்பர் இயேசுவின் முகம் கண்டு ஆராதிப்போம் அந்நாளினிலே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். மகிமையினாலது 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 மகிமையினாலது. ஆமென் ஆண்டவரே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஏசப்பா. மறுகரையில் மன்னன் மாளிகையில் மகிழ்வுடனே நாங்கள் குடும்பமாய் நம்முடைய சமூகத்திலே நீ நிறுத்த வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வலுவாதபடி எங்களை காக்க வல்லமையுள்ளவர். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ளவரே, எங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவரே, உடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. சத்துருவானவன் குடும்பத்தை அழிக்க வகை தேடுகிறான். ஆனால் நீரோ கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று சொல்லுகிறதற்காய் நன்றி அப்பா. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார். மதில்களை எடுப்பிக்கும் நாட்கள் வரும். அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போ. பரிசுத்த ஆவியானவராகிய தீற்றரவாளன் எங்கள் மத்தியிலே மகா தீர்க்கதரிசியானவராய் உலாவிக் கொண்டிருப்பதற்காய் நன்றி அப்பா. பரிசுத்த தேவதூதர்கள் நின்று கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த இடம் முழுவதிலும் ஆட்டுக்குட்டியானவரின் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். மைக் செட்டிலே அடியால் மேல தொண்டை பகுதியிலே கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி எங்கள் ஒவ்வொருவர் மேலும் போடப்படுவதாக. தீமைகளை சுட்டரிக்கிற அக்கினி, பாவங்களை சுட்டரிக்கிற அக்கினி, அசுத்தங்களை சுட்டரிக்கிற அக்கினி. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னவரே, எங்களை நம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்ப வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் அணிவீராக. பரிசுத்த தைலத்தினால் ஒரு விசையாய் அபிஷேகம் அணிவீராக. எங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிற கர்த்தர், புது எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் அணிகிற கர்த்தர். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கு உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தருடைய சத்தம் இந்த இடத்திலே தொனிப்பதாக. அக்கினி ஜுவாலைகளை பிளக்கிற சத்தம், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், வல்லமையுள்ள சத்தம், அது மகத்துவமுள்ள சத்தம், கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம். எங்கள் குடும்பத்திலே நாங்கள் எந்தெந்த பகுதியிலே தோற்று போனவர்களாய் காணப்படுகிறோமோ எங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் சவுக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும் ஆவியானவரே. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இருதயத்திலே வசனத்தினாலே குத்தப்படுவார்களாக. ஒரு மனந்திருமுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் ஒவ்வொருவரும் திருப்தி அடையட்டும். உடைய பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிற கர்த்தர் ஜீவ ஊற்றும் இடத்தில் இருக்கிறது. உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். இந்த வேளையிலே உடைய வெளிச்சத்தையும் சத்தியத்தையும் அனுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் எங்கள் ஒவ்வொருவருடைய விளக்கை ஏற்றுவீராக. நெறிந்த நாணலை முறியாத கர்த்தர், மங்கி எரிகிற திரி அணையாத கர்த்தர். எங்கள் ரட்சிப்பு பிரகாசத்தை போல வெளிப்படட்டும். எங்கள் நீதி பிரகாசத்தை போலவும் எங்கள் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல வெளிப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் நன்றி. அடியாளின் வலது பார்சத்திலே மகா தீர்க்கதரிசியானவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருப்பதற்காய் நன்றி. உமக்கே நாங்கள் சகல கனமும் துதியும் மகிமையும் செலுத்துகிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமடிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம்
17, 18, 19 நோட வாசி பாப்பா. வாசி. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 1000 தலைமுறைகளுக்கும் கிருபை செய்கிறவரும் பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும் வல்லமையும் உள்ள தேவனே, யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாய் இருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கின்றன. இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை யோசனையிலே பெரியவர். அல்லேலூயா. அவர் செயலிலே வல்லவர். எப்படி இந்த வார்த்தை வந்துச்சுன்னு நினைக்கிறீங்கன்னா, முந்தானேத்து எங்கள் பாப்பா ப்ராக்டிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா. என் தம்பி கெமிஸ்ட்ரி. அப்போ மாமாட்ட ஃபோன் போட்டு கொஞ்சம் கேட்டுக்கோ எப்படி ப்ராக்டிக்கல் செய்யணும்னு. அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்போது என் தம்பி இந்த வசனத்தை சொன்னான், யோசனையிலே பெரியவர் உனக்கு யோசனையை கொடுப்பாருன்னு. எனக்கு இந்த வார்த்தை அதிகமாக டச் ஆச்சு. நான் உனக்கு இதை நம்ம மெடிடேட் பண்ணுவோம், இதை மெடிடேட் பண்ணி இந்த வாரம் எந்த சர்ச்சோ அந்த வாரத்தில் இதை கொடுப்போன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். நம்ம ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் கர்த்தர் யோசனையை கொடுப்பார். ஃபுல் மார்க் எடுக்கும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஹல்லேலூயா. எல்லாருடைய கிருபை. யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் வல்லமையில கரத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு ஒண்ணுமே கிடையாது. நீர் 1000 தலைமுறைகளுக்கு கிருபை செய்கிற கர்த்தர். ஆனா பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகள் மடியில் என்ன செய்யறாரு? 4 தலைமுறைகளுக்கு விசாரிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன போட்டிருக்கு? பிதாக்களுடைய அக்கிரமத்தை. வாசிங்க அந்த வசனத்தை. பிதாக்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய பின்னடியார் பிள்ளைகளின் மடியிலே சரி கட்டுகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள மகத்துவமும். ஹல்லேலூயா. அவர் மகத்துவமும் வல்லமையுள்ள தேவன். யோசனையிலே பெரியவராய் இருக்கிறார், செயல்களிலே வல்லவராய் இருக்கிறார். நம்மையும் அப்படி மாற்றுவார், செயல்களிலே வல்லவராய் மாற்றுவார். ஆமென். பெனாயா, கப்சேயேல் குமாரனாகிய பெனாயா என்பவன் அவன் என்ன செஞ்சானா? செயல்களிலே வல்லமையானவனாய் இருந்தான். வலிமையான சிங்கத்தையெல்லாம் கொன்னுட்டான். அப்படிப்பட்டவனாய் கர்த்தர் மாற்றினார். பராக்கிரமசாலி, பராக்கிரமசாலிகளில் முதன்மையானவன் என்று நினைக்கிறேன். ஆண்டவர் நம்மையும் அப்படி மாற்றுவார். செயல்களிலே வல்லவர். வல்லவர் நம்மளையும் செயல்களிலே வல்லவராய் மாற்றுவார். ஒவ்வொரு சின்ன காரியத்திலும் யோசனை கொடுப்பார். குடும்பத்தை கட்டுவதற்கு, நம்முடைய ஒவ்வொரு சின்ன காரியங்களையும் செயல்படுவதற்கு, சாப்பிடுவதற்கு, ஜெபிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் ஆலோசனை தேவை. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். எரேமியா என்ன சொன்னார்? யோசனையிலே பெரியவர். தாவீது ராஜா சொல்றார், நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாய் இருக்கிறார். அவருடைய அறிவு அளவில்லாதது. அவர் பெரியவர், மகாபலமுள்ளவர். தாவீது திரும்ப திரும்ப சொல்றார், கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் பெரியவரும் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அவர் பெரியவர். பெரியவர் சொல்லி பாருங்களேன். அவர் யோசனையில் பெரியவர், மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர், எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்று நான் அறிவேன் அப்படின்னு தாவீது ராஜா ஸ்டேட்மெண்ட் விடுறார். அவர் மிகவும் சோஸ்தரிக்கப்படத்தக்கவர். நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிற கர்த்தர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். இது யார் சொன்னா?
அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவான், அவர் யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க சேபாவின் ராஜஸ்திரி பூமியின் எல்லைகளிலிருந்து கேட்க வந்தாள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அல்லேலூயா! சாலமோனிலும் பெரியவர். ஞானத்தை எடுத்துக்கொண்டா சாலமோனிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், மனுஷனை பார்க்கலும் பெரியவர் சொல்லி யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீ யாரை கொண்டு நீ பயப்படுறியோ, பிரச்சனையை பார்த்து பயப்படுறீங்களா? நீங்கள் பார்த்து பயப்படுகிற பிரச்சனையை விட கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா! அவருடைய பிரச்சனத்தினாலே பர்வதங்கள் போன்ற பிரச்சனைகள் மெழுகு போல உருகி போய்விடும். ஆண்டவர் சொல்றார், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். அவர் யோசனையிலே பெரியவர். சங்கீதம் 40:5. சங்கீதம் 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை அருமையான வார்த்தை, அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். அல்லேலூயா! ஆண்டவருடைய வார்த்தையை கூறுகிறது, என் தேவனாகிய கர்த்தாவே. தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவரே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் நான் இருந்தேன், என்னை தூக்கி எடுத்தீங்கப்பா, என் கால்களை கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே நிறுத்தினீங்க, என்னுடைய ஒவ்வொரு அடிகளை உறுதிப்படுத்தினீங்க, நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலை கொடுத்தீங்கப்பா, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்கள், என்னை குறித்து நீங்கள் பிளான் போட்டு வச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா, உம்முடைய யோசனைகள் அநேகமாக இருக்கிறது. அல்லேலூயா! நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். நீங்கள் என்ன குறித்து பிளான் போட்டிருக்கீங்க, யோசனை பண்ணியிருக்கிறீங்க. அதான் ஏசாயா தேவன் சொல்கிறான், ஏசாயா 55:8-9. ஏசாயா 55:8-9. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. மை தாட்ஸ் ஆர் நாட் யுவர் தாட்ஸ், யுவர் வேஸ் ஆர் நாட் மை வேஸ். உனக்கு எனக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுமா? நீ உன்னை குறித்து என்ன பிளான் போட்டிருக்கியோ, நான் என்னுடைய நினைவு உன்னை குறித்து எப்படி பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தியா? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகள் என்ன செஞ்சிருக்கு? உன் பிள்ளையை குறித்து, உன் கணவரை குறித்து, உன்னை குறித்து நான் போட்ட திட்டங்கள், என்னுடைய வழிகள், என் நினைவுகள் அவ்வளவாய் உயர்ந்திருக்கிறது. அல்லேலூயா! தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உங்களை குறித்து அவர் என்ன நினைத்திருக்கிறாரோ அது நடக்கும். அதான் ஏசாயா சொல்வான் ஒரு இடத்துல, நான் நினைத்திருக்கிறபடி நடக்கும், நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஏசாயா 14:24. ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அடிச்சு சொல்றார் ஆண்டவர் அவர் பேர்ல. நீ நினைக்கிறியோ என் மேலே தவறானது நடந்துருமோ, தவறான வாழ்க்கை துணை அமைஞ்சிருமோ, இல்லை தவறான மனிதனுடைய யோசனையின்படி என் வாழ்க்கை அமைஞ்சிருமோ? இல்லை இல்லை இல்லை, நான் உன் மேலே என்ன நினச்சிருக்கிறேனோ, உன் எதிர்காலத்தில் இப்போ பாப்பாவை குறித்து, இந்த பாப்பாவை குறித்து, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவர்கள், எல்லாரும் சகோதர சகோதரிகள், ஆண்டவர் என்ன நினச்சிருக்கிறாரோ
நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடி நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அவர் பிளான் போட்டா நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும், நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும், நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை, நீர் உரைத்ததை மறுப்பவன் இல்லை, வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. ஆண்டவர் நினைத்துதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நீங்க பயப்பட வேண்டாம். அடுத்தபடியாக ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, சங்கீதம் 92:5, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். போதும். யுவர் தாட்ஸ் ஆர் வெரி டீப். அவருடைய யோசனைகள் எப்படிப்பட்டதா? மகா ஆழமானவைகள். பிரசங்கி சொல்லுவான் நீதிமொழிகளில், மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல இருக்கிறது, ஞானம் உள்ளவன் அதை மொண்டெடுப்பான், ஞானம் உள்ளவன் அதை மொண்டெடுப்பான். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் என்னென்ன நினைச்சிட்டு இருக்காங்க. நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் ஆராய்கிற கர்த்தர், எல்லாருடைய உள்ளத்தையும் ஆராய்ந்திருக்கிற கர்த்தர், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. அவருடைய தாட்ஸ் வெரி டீப். உன்னை குறித்து உயர்ந்த நினைவுகளை வைத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்து, நம்மை குறித்து ஏசப்பா உயர்ந்த நினைவுகளை வச்சிருக்கிறாங்க. அவர் நினைச்சிருக்கிறபடி தான் நம்ம எதிர்காலம் அமையும். ஆமென். மனுஷன் நம்ம வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைக்கலாம், அழிக்க முடியாது. அல்லேலூயா. காரணம், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. சங்கீதம் 146:4-5. அதுக்கு முந்தின வசனக்கா, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போ. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமா எத்தனை பேர் சவால் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், அது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும். தேசத்தில் கர்த்தருடைய கரம் உயர்ந்திருக்கிறது, மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும். அல்லேலூயா. எல்லாரும் சாஷ்டாங்கமா விழுந்து பணிவாங்க. எல்லா மினிஸ்டர்ஸ், எல்லா எம்பிக்கள், கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு மனிதனும் நிலை நின்றதோ சரித்திரம் இல்லை. கர்த்தருக்கு விரோதமாக கையை நீட்டினா அவன் கை முடங்கி போயிடும், முடங்கி போயிடும். கர்த்தருடைய சபை மேல கையை நீட்ட முடியுமோ? உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். கர்த்தர் யார் என்பதை நிரூபிப்பார். சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த மனிதனும் அவரை ஏத்து நிற்க முடியாது. அல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர். என் கரத்தையும் என் புயத்தையுமே வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். என் நாமம் யெகோவா என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் ஏகமாய் காணும். இது கர்த்தருடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. உலகத்துல எல்லா மனுஷனும் பார்ப்பான், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமா தெரிய போகுது. சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, கர்த்தருடைய ஆலோசனை. உங்க ஆலோசனை படிதான்ப்பா என் வாழ்க்கை அமையணும். ஆசாப் சொல்லுவான், உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் ஆண்டவரே. ஆண்டவர் நம்மளை நடுத்தருவில் விட மாட்டார் ஐயா. யார் சொன்னது? நம்மளை ஆண்டவர் என்னைக்காவது ஆண்டவருடைய பிள்ளையை விடுவாரா? நீதிமான் கைவிடப்பட்டதையும் நீதிமானின் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதை நான் காணவில்லை. நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதில் ஆனேன். தாவீது ராஜா சொல்றாரு,
எப்பா, தேவனுடைய பிள்ளை கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை. அவன் அப்பத்துக்கு பிச்சை எடுக்கிறத நான் பார்க்கவே இல்லை. எப்படியா விடுவாரு? எங்க அப்பா பிச்சைக்காரரோ, எங்க அப்பா ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவருடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்திருக்கிறார், உங்களையும் என்னையும். நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னைக்கும் யார்ட்டையும் கையேந்த தேவன் விட மாட்டான். சீக்கிரத்திலே கர்த்தர் கடன் பிரச்சனையை மாற்றுவார். எந்த சூழ்நிலையில் நீங்க தவறான முடிவு எடுக்க கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் பிழைத்திருக்கிறதினால் நீங்களும் பிழைப்பீர்கள். உங்களை வாழ வைக்கிற தெய்வம், உன்னை பிழைப்பூட்டுகிற தெய்வம் உன்னை நடுத்தருவில் விடுவாரோ? எப்படியா விடுவாரு? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. உலகத்தார்களே நல்லா இருக்கும் போது தாம்புல தொடர்ந்து கஷ்டத்தில் இருக்க ஆண்டவர் விடுவாரோ? உன் மனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். சிறுமையும் எளிமையுமான நீ தண்ணீரை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாய். அது கிடையாமல் தாகத்தால் என் நாவு வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அல்லேலூயா. உன்னை கைவிட மாட்டார். தாகத்தால நான் வறண்டு போய் வந்திருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், கர்த்தராகிய நான் உனக்கு நான் செவி கொடுப்பேன். இஸ்ரவேலின் தேவனாகிய நான் உன்னை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை உண்டாக்குகிற கர்த்தர், பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளை திறக்கிற கர்த்தர், வனாந்திரத்திலே கேதுரு மரங்களை நட்டுகிற கர்த்தர், உன் பாழான ஸ்தலங்களை எடுப்பிக்கிற கர்த்தர், உன் வனாந்திரம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும். உனக்காக கண்மலைகளை பிளப்பார் என் தேவன். உனக்காக கடலை பிளப்பார் என் தேவன். செய்ய மாட்டாரா ஆண்டவர்? பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் தம்முடைய ஜனங்களை விட்டு விலகவில்லையே. என்ன காப்பாற்றுறதுக்கு, உங்களை காப்பாற்றுறதுக்கு ஆண்டவர் இருக்கார். அல்லேலூயா. எங்களை குறித்து கலங்க வேண்டிய யாரும் அவசியம் இல்லை. அவர் இருக்கிறார். அவருடைய ஸ்தானாபதியாய், அவருடைய பிள்ளையாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். என்னை குறித்து கலங்குகிறவர், என்மேல் விசாரிக்கிறவர், என்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்கிறவர், என்னை கருத்தாய் விசாரிக்கிறவர், பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிற கர்த்தர் பூமியை கூட விசாரிக்கிறார். உன்னை விசாரிக்க மாட்டாரா? உன்னை விசாரிக்க மாட்டாரா? உன் கால்களை தள்ளாட விட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். ஆண்டவர் யோசனையிலே பெரியவர். உனக்காக ஊற்றுகளை திறப்பார். உன் அருகில் உள்ள ஊற்றை திறக்கும்படி, திறந்ததை உன் கண்கள் பார்க்கும்படி கிருபை செய்வார். ஆகாருடைய கண்களை திறந்தார் அல்லவா? உனக்காக கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. கண்மலைகளை பிளப்பார். தண்ணீர் நதி போல ஓடி வந்தது. கண்மலையிலிருந்து தண்ணீரை சுரக்க பண்ணினார் கர்த்தர். உங்களுக்காக தண்ணீர் சுரந்து வரும். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு தண்ணீர் முண்டு கொள்வீர்கள். இது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. எந்த பிரச்சனையை குறித்து நீ கலங்க வேண்டாம். அந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போய்விடும் இயேசுவின் நாமத்தில். உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், உன்னை பலத்தினால் இடை கட்டுகிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. கர்த்தருடைய கரம் இதை செய்தது, இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். எப்படியா இவன் வாழ்க்கை இன்னைக்கு என்ன வனாந்தரமா இருந்த வாழ்க்கை மகிமையா மாற்றிருக்காங்க? எப்படி நடந்துச்சு? கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் இதை செய்தது. இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார். சின்னவளா இருந்தாலே, குப்பையில இருந்தாலே, புழுதியில இருந்தாலே, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற கர்த்தர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர், அவனுடைய பிரபுக்களோடு உட்கார வைக்கிற கர்த்தர், தமது மகிமையுள்ள சிங்காசனத்தை உங்களையும் என்னையும் சுதந்திரிக்க பண்ணுகிற கர்த்தர், பிரபுக்களோடு உட்கார வைக்கிற கர்த்தர்,
உயரமான ஸ்தலங்களிலே என்னையும் உங்களை நடக்க பண்ணுகிற கர்த்தர், நம்மளை பலப்படுத்துகிற கர்த்தர். என் நேசர் யார்? என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். மான் கால்களை போல மாற்றுகிற கர்த்தர். அவர் மேடுகள் மேல் துள்ளி வருகிறார். உங்கள் கால்களையும் கர்த்தர் மான் கால்களை போல தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, யோபு 9:12-13. யோபு 9:12-13. இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார். அவரை மறிப்பவன் யார்? நீர் என்ன செய்கிறீர் என்று அவர் கேட்பவன் யார்? தப்பா சொல்லி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். யோபு 5:12-13. யோபு 5. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஒரு நிமிஷம் பாபா, நம்மளுக்கு விரோதமா தந்திரக்காரர்கள் என்ன செய்வாங்க? நம்மளை கவிழ்த்து போடுறதுக்கு உபாயம் பண்ணி இவளை எப்படி கவிழ்த்து போடலாம், குடும்பத்தை கெடுக்கலாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் யோசனையிலே பெரியவர் என்ன செய்கிறாராம்? தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நம்மளை நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை எல்லாம் ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அபத்தமாக்கி போடுகிறார். அல்லேலூயா. தாவீது ராஜா சொன்னான், தாவீது ராஜாவோட அகித்தோப்பேல்ங்கிற ஒரு நல்ல ஒரு மனுஷன் இருந்தான், நல்ல ஒரு ஆலோசனைக்காரன். அவன் சொல்கிற ஆலோசனை தேவன் தந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்கும். தேவனுடைய ஆலோசனை போல இருந்தது. இப்போ அவனை விட்டு பிரிஞ்சு யார்கிட்ட போயிட்டான்? அவன் பிள்ளை அப்சலோம் கிட்ட போயிட்டான். இவன் ரொம்ப பயந்தான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே எனக்கு விரோதமாக பண்ணுற அந்த அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் பைத்தியமாக்கி விடுவீராக. நீங்கள் ஜெபம் பண்ணணும், என் குடும்பத்திற்கு விரோதமாக இருக்கிற எல்லா அகித்தோப்பேலின் ஆலோசனைகளை கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவாராக, அதை அபத்தமாக்கி போடுவாராக. கர்த்தர் பைத்தியமாக்கி போட்டார். ஆமென். தாவீதுக்கு விரோதமாக இருந்த எல்லா ஆலோசனைகளையும் கர்த்தர் என்ன செஞ்சார்? பைத்தியமாக்கி போட்டார். கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அடுத்த வசனம், அவர் ஞானிகளை தந்திரத்திலே பிடிக்கிறார், திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். நம்மளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா திரியாவரக்காரர் துஷ்ட மனிதர்களின் ஆலோசனையெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சுவார்? கவிழ்த்து போட்டுருவார், அபத்தமாக்கி போட்டுருவார், பைத்தியமாக்கி தேவன் போட்டுருவார். அவர் யார்? அவர் கட்டுக்கதைக்காரரின் குறிகளை அபத்தமாக்கிறவர், குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்குகிறவர், ஞானிகளை பைத்தியமாக பண்ணுகிறவர், வெட்கப்படுத்துகிறவர், அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர், ஞானிகளை தந்திரத்திலே பிடிக்கிற கர்த்தர். அவர்தான் யோசனையிலே பெரியவர். நீதிமொழிகள் 2:10-11. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆண்டவருடைய வார்த்தை கூறுகிறது, ஞானம்னா யாரு? அவர் தான் ஏசப்பா. ஏசப்பா நம்ம இருதயத்தில் பிரவேசிக்கும் போது, அவர் கொடுக்கிற அறிவு நமக்கு இன்பமாக இருக்கும்போது, அவர் கொடுக்கிற நல் யோசனை என்ன செய்யுமா? நம்ம என்ன செய்யும்? நம்மை காப்பாற்றும். இப்போ இந்த இடத்துல நான் தவறான ரூட்டில் போய்கிட்டு இருக்கேன், நம்மளை கொல்ல வராங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? திடீர்னு ஏதோ ஒரு ஆபத்தை கொடுத்து இன்னொரு இடத்துக்கு ட்ராக் மாதிரி போக வைப்பார். அல்லேலூயா. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமென். கர்த்தர் நம்மளுக்கு அப்படி செய்வார். அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் என் இருதயத்தில், ஞானமாகிய நீர் என் இருதயத்தில், என் பிள்ளைங்க இருதயத்தில் நீங்கள் பிரவேசிக்கணும். ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற அறிவு என் ஆத்துமாவுக்கு இன்பமாக இருக்கும்போது, நீங்கள் கொடுக்குற நல் யோசனை என்னை என்ன செய்யும்? காப்பாற்றும். நீங்கள் கொடுக்குற புத்தி என்ன செய்யும்? என் குடும்பத்தை பாதுகாக்கும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நல் யோசனை நீங்கள் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. ஆலோசனைக்காரர் அநேகரால்
ஜெயம் கிடைக்கும். தேவனுடைய பிள்ளைங்க அநேகர் கூடி ஆலோசனை பண்ணும் பொழுது ஜெயம் கிடைக்கும். சங்கீதம் 148. கர்த்தாவே, துன்மார்க்கனுடைய ஆசைகள் சித்தியாதபடி செய்யும். அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நடந்தேற ஒட்டாதையும். ஆமே, தாவீது ராஜா ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இருக்கிற துன்மார்க்கனுடைய ஆசைகள் என்ன செய்யக்கூடாது, சித்திக்க கூடாது ஆண்டவரே. அவன் தன்னை உயர்த்தாதபடி அவனுடைய யோசனையை நீங்கள் நடக்க விட்டுறாதீங்க ஆண்டவரே. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் எனக்கு விரோதமாக பிளான் போட்டு இப்படிலாம் செய்யணும்னு. அவனுடைய யோசனை என்ன செஞ்சிடக்கூடாது, நடந்தேறக்கூடாது, அபத்தமாக்கி போட்டுருங்க. அடுத்தபடியாக நீதிமொழிகள் 1:29-33 வரை. அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்க எதை தெரிந்து கொள்ளலை. எதை வெறுத்தாங்க? அறிவை வெறுத்தாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை என்ன செய்யல, தெரிந்து கொள்ளலை. நம்ம எதை தெரிந்தெடுத்திருக்கிறோம்? நம்முடைய தெரிந்தெடுப்பு என்ன? மரியாள் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏசப்பாவை தெரிந்து கொண்டாள். நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை தெரிந்தெடுத்திருக்கிறோமா? இத்தனை குடும்பத்தில் நம்ம ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் வழிகளை சிந்தித்து பார்ப்போம். நம்ம பிள்ளைங்கிட்ட கர்த்தருக்கு பயப்படுற பயம் காணப்படுதா? கணவர், மனைவி, பிள்ளைங்க, குடும்பமா? கொர்நேலியு எப்படி இருந்தான்? குடும்பத்தார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்தான். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவரே என் குடும்பத்தை அப்படி குடும்பமாக மாற்றுங்க ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக நாங்கள் தேவனுக்கு பயந்து நடக்கணும் ஆண்டவரே. உங்கள் வழியில் நடக்கணும் ஆண்டவரே. எபிரேய மருத்துவச்சிகளின் குடும்பங்களை ஏன் கர்த்தர் தலைக்கும்படி செய்தார்? கர்த்தருக்கு பயந்ததினால். ஆண்டவரே என் குடும்பம், என் கணவர், அடியாள், என் பிள்ளைங்க, நாங்கள் குடும்பமாக கர்த்தருக்கு பயப்படணும் ஆண்டவரே. என் குடும்பங்களை தலைக்கும்படி செய்வீராக. ரூத் 3 இல்லை, இதை வாசிக்கிட்டு இருந்தீங்களா? சாரி, நீதிமொழிகள் 1:29 வாசியா பாப்பா. தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். அடுத்து யார்? 30வது வசனம். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை. ஆண்டோடைய ஆலோசனையை ஆண்டவர் வருத்தப்படுறாரு. என் ஆலோசனையை விரும்பலையே. அப்படி இருக்கிறோமா? ஆலோசனை மெய்ஞானமும் என்னுடையவைகள், நானே புத்தி, வல்லமை என்னுடையது, வல்லமை தேவனுடையது, கிருபையும் கர்த்தருடையது. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை காட்டுங்கப்பா. என்மேல் உடைய கண்ணை வைத்து நீங்கள் ஆலோசனை சொல்லணும் ஆண்டவரே. நான் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு பின்னாலே சொல்கிற உடைய வார்த்தையை என் காதுகள் கேட்கணும் ஆண்டவரே. நீங்கள் கொடுக்குற நல்ல யோசனை என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. இப்போ பாப்பாவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? யோசனையில் பெரியவர், எப்படி செய்யணும்னு சால்ட் செய்யணும் சொல்லி கொடுத்தார். நல் யோசனை அவளை காப்பாற்றினது. அவர் கொடுக்கிற புத்தி அவளை பாதுகாத்தது. இது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு சின்ன காரியத்திலும். ஆமேன். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்கள். யோசனையிலே பெரியவரே, என் குடும்பத்தை நடத்த தெரியாமல் முழிக்கிறேனே. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். என் குடும்பத்தை நீங்கள் கட்டுங்க ஆண்டவரே. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. நீங்கள் கட்டுங்க ஆண்டவரே. என்ன ஒரு புத்தியுள்ள சிறியா மாட்டுங்க ஆண்டவரே. குணசாலியான சிறியா மாற்றுங்க ஆண்டவரே. என் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கணும் ஆண்டவரே. என் குடும்பத்தை கட்டுகிற புத்தியுள்ள ஸ்திரீயின் ஒரு அபிஷேகம் எனக்குள்ளும் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் கடந்து வரட்டும். சரி, ஓகே. அடுத்து வாசி பாப்பா. அசட்டை பண்ணினார்கள், கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வலியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் யோசனைகளினால், அவங்க யோசனைப்படி நடந்துக்கிட்டு அவங்க யோசனையினாலே திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அதுக்கு அடுத்த வசனம் கடைசி ஆண்டவர் சொல்றாரு, நீ என் ஆலோசனைக்கு செவி கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். உலகம் முழுவதும் இருள் நடக்கும், கொரோனா வரும், ஆனால் உனக்கு கொரோனா வர தேவன் அனுமதிக்க மாட்டார். உலகம் முழுவதும் பஞ்சம் வரும், ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு பஞ்சம் வர தேவன் அனுமதிக்க மாட்டார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உங்கள்
மேல் கர்த்தர் உதிப்பார், கர்த்தருடைய மகிமை உன்மேல் காணப்படும். சரி, அடுத்தபடியாக ரூத் 3ஆம் அதிகாரம் 10-11. அதற்கு அவன், மகளே, ஒரு நிமிஷம்க்கா, எல்லாரும் எடுத்துட்டீங்களா பாப்பா? ரூத் 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்கக்கா. அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. ஷைனிமா முத வசனவாசி. ரூத் 3:1. ரூத் 3:1 வாசி. பின்பு அவன் அவன் மாமியாராகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவுக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அடுத்து வாசி. நீ போமாசின் வேலைக்காரிகளோடு கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். அடுத்த வசனம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீரு மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு போதும். மாமியாருடைய நல்ல ஆலோசனையின்படி நகோமி என்ன செய்கிறாங்க. போவாஸ் யாரு? நகோமியினுடைய நெருங்கின உறவின் முறையான், ஆதரிக்கிற சுதந்திரவாளி. ரூத்துக்கு சொல்கிறாப்புல, நீ குளித்து எண்ணெய் பூசி என்ன செய், வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ. அந்த மனுஷன் படுத்திருப்பான், யார் கண்ணுக்கும் எதிர்படக்கூடாது. அவன் படுத்தா பிறகு அவன் கால்களில் அந்த இருக்கிற போர்வையை மடக்கி நீ படுத்திருக்கணும். நீ செய்ய வேண்டியது உனக்கு அவன் என்ன சொல்லுவான், என்ன செய்யணுங்கிறத தெளிவாக சொல்லுவான். அப்போ அவன் என்ன சொல்கிறா? அதுக்கு 5வது வசனம். அதற்கு அவள், நீர் எனக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு மாமியாரை மரியாதை கொடுத்து, நல்ல ஒரு மாமியார், தாய் பிள்ளை மாதிரி, நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன். அடுத்த வசனம். அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தாள். அல்லேலூயா. அதனால என்ன நடந்துச்சு? கடைசியில் பார்த்தா அவன் கேட்குறான், ஏம்மா நீ யார்மா அப்படின்னு. அப்போ அவனுக்கு யாருன்னு தெரியல. உம்முடைய அடியாளாகிய ரூத், உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும். இப்போ அருமையாக அவன் ஆசீர்வதிக்கிறான். மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நான் அவன் சின்ன பொண்ணு, ஆனால் இவர் வயசானவரான். போவாஸுங்க வயசானவர். ஒரு மாமியார் பேச்சை கேட்டு எத்தனையோ வாலிபர்கள் அங்கே இருந்திருப்பாங்க, அழகான வாலிபர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் நீ யார் பின்னாடி நீ போலையம்மா, உங்கள் மாமியார் பேச்சை கேட்டு தரித்திர பின்னாடி போல, ஐஸ்வர்யவான்கள் அழகான வாலிபர்கள் பின்னாடி போகாமல் வயதான என் கூட ஒரு நல்ல மனுஷன் அவங்க அம்மா அவங்க மாமியார் சொன்னபடி கேட்டு வந்திருக்கிற பற்றியா? உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் ஒன்றுமே தொடலை. அவன் நல்லவன். அல்லேலூயா, நல்ல ஒரு தேவ மனுஷன். கடைசியில் காலையில் ஒருத்தர் முகம் தெரியாமல் எந்திரிச்சுறாங்க. அவன் 6 படி வார்கோதுமையை அளந்து போட்டு, நான் உனக்கு என்ன செய்யணுமோ செய்கிறேன்னு சொல்லி கடைசி அவனை வாழ்க்கை துணையாக என்ன செஞ்சான்? ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற நல்ல ஆலோசனை கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் கைகூடி வர பண்ணுவார். ஆமென். அடுத்தபடியாக ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி, ஒரு நிமிஷம் பாப்பா, அந்த முத வசனவாசி, முத வசனம் ஃபர்ஸ்ட் 1. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாக இருந்தான். ஒருவேளை வாழ்க்கையில் ஆவிக்குரிய வருத்தத்திலையும் பார்க்கலாம்.
நம்ம வாழ்க்கை மகா பராக்கிரமசாலி மாதிரி வெளியே இருக்கலாம். ஆனால் உள்ள பாவ குஷ்டரோகத்தில் வந்துக்கிட்டு இருக்கோமா? ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகுமா? உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். சீரிய ராஜாவின் படைத்தலைவன் யாரு? நாகமான். மகா பராக்கிரமசாலி, ஆனால் குஷ்டரோகியா இருக்கான். இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடித்து கொண்டு போகப்பட்ட ஒரு சின்ன பெண் அவங்க வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவன் நாச்சியார்ட்ட சொல்கிறா, எங்கள் நாட்டில் ஒரு தீர்க்கதரிசி எலிசாங்கிற தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட போனால் நம்முடைய ஆண்டவனுடைய நோய் என்ன செஞ்சிடும்? குணமாகிரும், அவர் மூலமாக கர்த்தர் சுகமாக்கி விடுவாருங்கிற ஒரு நற்செய்தியை அறிவிக்கப்படுகிறது. இவனும் அந்த பேச்சை கேட்டு போகிறான். ராஜாட்ட நிருபம் கேட்டு வாங்கிட்டு எல்லாம் போகிறான். காணிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். இவன் நினைக்கிறான் எலிசா தீர்க்கதரிசி காணிக்கை வாங்கி தொட்டு சுகமாக்கிடுவார்னு. ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார்? யோர்தான் நதியில் 7 தரம் மூழ்கி ஸ்நானம் பண்ணே ஓமோ உடம்பு எப்படி மாறும்? சிறு குழந்தையின் மாம்சத்தை போல மாறிடும். ஒரு சின்ன கீழ்ப்படிதல், கர்த்தருடைய ஆலோசனை. அவன் கேட்டானா, கடுங்கோபம் வந்துருச்சு. எங்கள் நாட்டு நதியை உடையுமா? யோர்தான் நதியை உடையுமா? இங்கே ஓப்புனா ஆர்பார், இது பெருசோ, நான் தொட்டு சுகமாக்குவாரு நான் நினச்சேன், அப்படிலாம் ஒன்றும் செய்யலையே அப்படின்னு கடுங்கோபம் கொண்டு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே போகிறான். அப்போ அவனுடைய வேலைக்காரன் மூலமாக திரும்ப கர்த்தருடைய ஆலோசனை வெளிப்படுது. வேலைக்காரங்க சொல்கிறாங்க, என் ஆண்டவனே, பெரிய காரியம் தீர்க்கதரிசி செய்ய சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்கள்ல, ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். 7 தடவை என்ன செய்யுங்க? குளிங்க, முக்கிய எந்திரிங்க, தண்ணியில் ஸ்நானம் பண்ணும், நீங்கள் சுகமாவீங்க. இவ்வளோ தானே, ஒரு சின்ன கீழ்ப்படுதல், உங்கள் உடம்பு சுகமாயிரும் இல்லையா அப்படின்னு. உடனே ஓகே கீழ்ப்படுந்தான். 2வது ஆலோசனைக்கு கீழ்ப்படுந்தான். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொல்கிற ஒரு நல்ல யோசனை சொல்லியிருப்பார், ஆவியில் சொல்லியிருப்பார், நம்ம கீழ்ப்படிஞ்சிருக்கிறவே மாட்டோம். ஆனால் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்போம், யோசனையில் பெரியவரே, என் வாழ்க்கை மாறணும்னா நீங்கள் என் மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுங்கப்பா, என்னை செயலிலே வல்லவரா என்னை மாற்றுங்கப்பா. அவன் சொன்னபடி அந்த வேலைக்காரங்க சொன்னபடி கீழ்ப்படிஞ்சான். கர்த்தருடைய 2வது வந்துச்சு, கர்த்தருடைய ஆலோசனை கீழ்ப்படிஞ்சு 7 தரம் முங்கி எந்திரிச்சான். என்ன நடந்துச்சு? அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படிஞ்சான், நம்முடைய வாழ்க்கை வளமாய் மாறும். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியலைனா நம்முடைய வாழ்க்கை நாசமாய் போய்விடும். யோசியான்கிற ஒரு ராஜா, உங்களுக்கு தெரியும், அருமையான ராஜா, கடைசி கட்டத்தில் கர்த்தரை எப்படியெல்லாம் பிரியப்படுத்தணுமோ அவ்வளோ தூரம் பிரியப்படுத்தின ராஜா. அப்படிப்பட்ட ராஜா, அவனுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய இருதயத்துக்கு பிரியமான ராஜா. தாவீது கூட அந்த அளவுக்கு இல்லை, அவனோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் கடைசி நேரத்தில் இந்த கூமுட்டை என்ன பண்ணிருச்சு தெரியுமா? இவனோட ஒரு ராஜா மோதவே வரல. அவன் பேர் எசிரியா, பார்வோன் நேகோன்னு நினைக்கிறேன். அவன் வேறு நாட்டு ராஜாவோட யுத்தத்துக்கு போகிறான். கர்த்தர் நீ தீவிரிச்சு போன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவன்கிட்ட சொல்கிறான், எப்பா யோசியா, ஏய் நான் உன் கூட சண்டைக்கே வரல, என்ன போய் கொள்றதுக்கு நீ வரைய? சம்பந்தம் இல்லாமல் கர்த்தருக்கு எதிரிடை செய்வதை விட்டுவிடும். கர்த்தர் உன்னை இப்படி செஞ்சேன்னா அழிச்சிருவாரு, நீ விட்டுருப்பா. நான் வேற நாட்டு ஆண்டவர் தீவிரிக்கும்படி சொல்கிறாரு, கர்த்தர் ஏன் கூட இருக்கிறாருப்பா, கேளுப்பா அப்படின்னு. கேட்கவே மாட்டேன்ட்டான். என்னத்தை சொல்ல? லாஸ்ட் மினிட்ஸ் அவன் நித்திய ஜீவனை ஆண்டவர் அனுமதி கொடுத்தாராங்கிறது எனக்கு தெரியல, பெரிய கொஸ்டின் மார்க். அவன் அம்பெய்து அவனை கொண்டுட்டான். ஏன்னா அவனுக்குள்ளே வரான், சம்பந்தமே இல்லாமல். சில பேர் அப்படி தான் வருவாங்க நம்ம கூட. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இப்படிப்பட்ட மனிதனுடைய கைக்கெல்லாம் என்னை தப்புவியும் ஆண்டவரே, பொய் உதடுகளுக்கும் கபடனாவுக்கு என்னை தப்புவியும் ஆண்டவரே, உண்மை நம்புகிறவர்களை எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நின்று உடைய வலது கரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உடைய அதிசயமான கிருபை என் வாழ்க்கையில் விளங்கப்படும் ஆண்டவரே. யோசனையிலே பெரியவர், என் வாழ்க்கையிலே யோசனை கொடுப்பீராக. கர்த்தருடைய யோசனை கடைசி நேரத்தில் இழந்து நித்திய ஜீவனை இழந்துட்டான். பார்த்தீங்களா? கடைசி ஸ்டெப் வந்துட்டான், லாஸ்ட் மினிட்ஸில் இழந்துட்டான். இப்படி நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ரூத்து தன் மாமியாருடைய ஆலோசனையை கேட்டான், ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து கொடுத்தான். அந்த சந்ததியில் தான் கர்த்தர் என்ன செஞ்சார்? பிறந்தார். அல்லேலூயா. அவங்க பிறந்ததான் ஓபேத், ஈசாய், தாவீதின் சந்ததியில் தான் ஏசப்பா பிறந்தாங்க. அல்லேலூயா. பிரஜாதி மகள். அல்லேலூயா. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொன்னான், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உங்களை விட்டு பிரிஞ்சு போவதை குறித்து பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டா. நான் திரும்பி போக மாட்டேன், நோ டர்னிங் பேக். உலகத்துக்கு பின்னாடி நான் திரும்பி போக மாட்டேன். எனக்கு எந்த ஒரு உலக இன்பம் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல நகோமி அவர்களே, எந்த ஒரு எனக்கு ஒரு புருஷன் கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, என்னுடைய அந்நிய தெய்வத்தினிடத்துக்கு நான் போகவே மாட்டேன். உங்க தேவன் தான் என்னுடைய தேவன். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் பிறந்தார். அல்லேலூயா. உறுதியா இருந்தா.
கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் உறுதியாய் இருப்போம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆவியானவர் தாமே இந்த வேத வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை, கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. நன்றி தகப்பனே, நீர் யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் துதியும் மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. வார்த்தையானவர் அடியாலை மறைத்து வெளிப்பட்டதற்காய் சோதரம் ஆண்டவரே. அருமையான மகள் ஆண்டவரே, எலும்பு தேய்மானத்தோடு வந்திருந்த மகளை உடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். அன்பு சகோதரி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற கர்த்தர், எலும்புகளை பசும் புள்ளை போல செழிக்க செய்கிற தேவனுடைய பிரசனம் அந்த மகளுடைய சரீரத்திலே இறங்கட்டும் நான் செபிக்கிறேன். சகோதரி கர்த்தர் குணமாக்கணும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கட்டும் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல் கோயில் குட்டியார் ஒய்ஃபை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய குடும்பத்தை நான் ஒப்புக் கொடுத்து நான் செபிக்கிறேன். கைட்டு செய்கிற சகல பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும் நான் செபிக்கிறேன். ஏசப்பா, நீர் அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவீராக. கர்த்தர் தம்முடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல வீட்டை கர்த்தர் கட்டளையிடணும் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையாராய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அந்த குடும்பத்திலே உண்டாயிருக்கட்டும். அண்ணனுக்கு சுகர் கம்ப்ளைண்ட்லேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. அன்றே அக்காவை பலப்படுத்துங்கப்பா, உங்கள் பிள்ளைங்களெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. இப்படியே ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தில் சத்துருவானவன் கொண்டு வந்திருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற எங்கள் வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்களே. எங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னீங்களே. எங்கள் பிள்ளைங்க சிருஷ்டிகராகி உம்மை நினைக்க ஆவியானவரே அவர்கள் இருதயத்தை உமக்கு நேராய் திருப்புவீராக. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இருதயத்தை திருப்புகிற கர்த்தர். பிள்ளைகள் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா முரட்டாட்டத்தின் ஆவி, கீழ்ப்படியாத முரட்டாட்டத்தின் ஆவி, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தை கணவன் மனைவி பிள்ளைகள் இடையிலே பிரிவினை உண்டாக்க நினைக்கிற பொல்லாத அந்தகாரத்தின் வல்லமைகள், லிவியாதான் என்கிற அந்த கோணலான சர்ப்பத்தை
கர்த்தர் கடிதும் பெரிதும் பலத்ததுமான பட்டயத்தால் தண்டிப்பீராக. சமுத்திரத்தில் இருக்கிற இந்த வலு சர்ப்பத்தை கர்த்தர் கொன்று போடுவாராக. அடியாளின் குடும்பம், உடைய சகோதரன், உடைய ஊழியக்கார ஜெபராஜ் பிரதர் குடும்பம், இங்க வந்திருக்கிற கூசாலிபடி அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பம், வர தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பம், எல்லாருடைய குடும்பங்களையும் எங்கள் குருவானவர் குடும்பம் எல்லாருடைய சமூகத்தில் வைக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள் சொன்னீரே. குடும்பத்திலே சிறியோர் பெரியோர் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படணும் ஆண்டவரே. உங்க வழியில நடக்கணும் ஆண்டவரே. குடும்ப ஜெபம் பண்ணணும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம்னு ஒரு யோசுவாவின் குடும்பத்தை போல எங்க குடும்பம் மாறணும் ஆண்டவரே. கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். திக்கட்டவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர். அடே, யாரால் கடன் பிரச்சனையோடு வந்திருக்கிறாங்களோ அப்பா, அவங்கள்ட்ட என்ன காணப்படுதோ அந்த மகள் சொன்னால் ஒரு குடம் எண்ணெய்னு, அந்த ஒரு குடம் எண்ணெயை வச்சு 5 அப்பம் 2 மீன் தான் இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள் கையில் பிள்ளைங்களிடத்தில் காணப்படுகிற எங்கள் கையில் காணப்படுகிறத உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அதை நீங்கள் ஆசீர்வதித்து பிட்டு அன்று எங்களிடத்திலே கொடுப்பீராங்க ஆண்டவரே. மீதி 12 கூட எடுக்கத்தக்கதாக அன்று எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இரக்கம் செய்யணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சாட்சி கேள்விப்படணும் ஆண்டவரே. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகல ஆண்டவரே. உங்க செவி மந்தமாகல ஆண்டவரே. நீங்க உயிரோடு இருக்கிறீங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட கடன் பிரச்சனைனாலும் மாற்றிருங்க ஆண்டவரே. எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எல்லா தரித்திரங்கள் விலகட்டும் ஆண்டவரே. புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும் ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிற கர்த்தர், எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எல்லைகளை சமாதானமுள்ளவர்களாய் மாற்றுகிற கர்த்தர், உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குகிற கர்த்தர். அட, நாங்கள் உங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. உங்களைத்தான் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். நாங்கள் மனுஷன் மேலே எந்த மனுஷன் மேலேயும் நம்பிக்கையை வைக்கலாம் ஆண்டவரே. எங்களை விசாரிக்கிறவர், எங்கள் கவலைகளையெல்லாம் உங்கள் மேலே வைத்து விடுகிறோம் ஆண்டவரே. காலேஜ் பிள்ளைங்களை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் நடக்கிற ப்ராக்டிகல்ஸை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறோம். சின்ன குழந்தைகளை நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவர் படிப்பையும் ஆசீர்வதிங்கப்பா. யோசனையிலே பெரியவர், ஒவ்வொருவருக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா, ஹெல்ப் பண்ணுங்கப்பா. கணவன் மனைவியின் இடத்திலே உறவு புதுப்பிக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் கர்த்தரால். பிள்ளைகள் பெற்றோரிடையே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் உள்ளே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதான காரணர், சமாதான பிரபு ஆண்டவரே. எங்களுக்கு சமாதானத்தை உண்டுபடும் ஆக்கினை உம்மேல் வந்தது ஆண்டவரே. உடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர், உடைய பாதைகள் நெய்யாய் பொழியும்படி கிருபை செய்வீராக. பிள்ளைகளை நன்மை உண்டாக நினைத்தரலும் இந்த வாரம் முழுவதும் வழி நடத்தும். கடந்த 9 மாதங்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் நீதியின் பாதைகளை நடத்தினதற்காய் சோதரம். வரப்போகிற 10வது மாதத்தை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 10ஆம் மாதம் முதல் தேதியிலே மலை சிகரங்கள் காணப்பட்டன. அந்த முதல் தேதியிலே 10ஆம் மாதத்திலே நாங்கள் சிகரங்களை காண்கிற மாதமாய் எங்களை நீர் எங்கள் கண்களை திறந்தருளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆகாருக்காய் ஊற்றுகளை திறந்த கர்த்தர், எங்களுக்காய் ஒரு ஊற்று திறக்கப்படட்டும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர் பாய்ச்சலாக்கும். ஜீவ ஊற்றுமிடத்தில் இருக்கிறதற்காய் சோத்திரம். உடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். எங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி போடப்படுவதாக. எங்கள் பிள்ளைகளுக்கு காணப்படுகிற எல்லா அண்டரே அல்சர், வாய்ப்புண் எல்லாவற்றையும் குணமாக்குங்கப்பா. பல்வலியெல்லாம் குணமாக்குங்கப்பா. சரீரத்தில் காணப்படுகிற எல்லா நோய்களையும் குணமாக்குங்கப்பா. எங்கள் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களையெல்லாம் குணமாக்குவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் சோதரம். யோசனையிலே பெரியவர், செயலிலே வல்லவர். இந்த வாரத்திலே அன்றே இந்த மாதம் முழுவதும், வரப்போகிற புதிய மாதம் முழுவதும் நீர் நடத்த போகிறதற்காய் சோதரம். சகல கனமும் துதிய மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். உடைய சமூகத்தில் வறுமையாக்குகிறோம், தாழ்த்துகிறோம் ஐயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவலமேடு பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் ஐக்கியமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் தங்கி இருப்பதாக. ஆமேன் ஆமேன். சமாதானத்தோட போக கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமேன் ஆமேன். எல்லாருக்கும் சோதரம் 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 சோதரம்.